கர்த்தரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் கடந்த வருடம் ஆரம்பித்த இந்த கிறிஸ்துமஸ் பைட் என்ற இந்த சீரீஸை மீண்டுமா இந்த வருடத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 எபிசோடுகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட முதல் எபிசோடாக இன்றைய வருடத்திலே நாம் தியானிக்க இருக்கிறது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எப்படியா வந்துச்சு, எப்படி வந்திருக்கும், அதை குறித்து தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கலாம், கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை 2ஆக நாம் பிரிக்கலாம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிரைஸ்ட் என்றும் மாஸ் என்றும் நாம் பிரிக்கலாம். கிரைஸ்ட் என்று பார்க்கும் பொழுது, கிரைஸ்ட் என்றால் மேசியா என்று பொருள்படும். கிரைஸ்ட் என்றால் மேசியா. கிரைஸ்ட் என்றால் இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், அனாயிண்டிங் ஒன். அனாயிண்டிங் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் பெறும். மாஸ் என்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை, மாஸ் பெருத்திரள் கூட்டத்தை மாஸ் என்று சொல்லுவார்கள். மாஸ் குரூப், மாஸ் கேம்பெயின், மாஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அல்லவா, மாஸ் மீடியா என்று சொல்லுவார்கள் அல்லவா. மாஸ் என்றால் ஒரு பெருதிரள் கூட்டம் என்று சொல்லப்படும். இப்படியாக ஒரு பெருதிரள் கூட்டமாக சேர்ந்து கிறிஸ்து பிறப்பை நாம் ஒன்றாக கூடி தியானிக்க, கிறிஸ்து பிறப்பை ஒன்றாக கூடி நாம் ஆராதிக்கிறதை, கிறிஸ்துவை ஆராதிக்கிறதே கிறிஸ்துமஸ் என்று காலப்போக்கில அது பெயர் பெற்றது. பாரம்பரிய சபைகளிலே, இன்று இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே அவர்கள் சபை கூடி வருவதை எப்படி சொல்லுவார்கள் என்றால் மாஸ் என்று சொல்லுவார்கள். மாஸ், தமிழிலே பூசை என்று சொல்லுவார்கள். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்றைய நாளிலே கூடி ஆண்டுடைய பிறப்பை அவர்கள் தியானித்தது நிமித்தமாய், அதன் விளைவாய் வந்ததுதான் கிறிஸ்துமஸ் என்று பொருள்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எப்படியாக வந்திருக்கும்? கிறிஸ்துமஸ் என்றால் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோமே, அன்றைய நாள் தான் எக்ஸாக்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாரா? அப்படி என்றால் அல்ல. இயேசு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 3:14 வாசிக்கிறது போல, ஒருவரும் கெட்டு போகவும் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். பண்டைய கால ரோமர்களால் கிறிஸ்துமஸ் என்ற இந்த நாள் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் என்றால் எப்படி, கிறிஸ்துமஸே ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்ட அந்த நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், சோல் இன்விக்டஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சூரிய கடவுளுடைய பண்டிகை நாளை தான் கிறிஸ்துமஸ் என்று பண்டைய ரோமர்களால் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துமஸ் என்று நாம் பார்க்கும் பொழுது அன்றைய நாளிலே ஒரு பெருதிரள் கூட்டமாக சேர்ந்து ஆராதிக்க, ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்க, துதிக்க, பாட, அவருடைய பிறப்பை தியானிக்க, பிறப்பை உலகெங்கும் சொல்ல, பிறகு இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்ல அந்த நாளை பயன்படுத்தி கொண்டார்கள். இதுக்கு ஆதாரமாக வாசிக்கலாம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த நாளிலும் கூட நாம் வெளிச்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாய் இருளில் நடக்கிற ஜனங்கள் மேல அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதில் களி கூறுவதை போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டே அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடும்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா. வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு. சமாதான பிரபு எனப்படும். ஒரு வழியில சொல்லுவோமா, இந்த நாள்ல கூட ஒரு திரளான கூட்டம் 2வது வசனத்துல வாசிச்சது போல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிச்சது போல ஒரு திரளான கூட்டம், திரளான ஜாதி, இருளாய் கிடந்த ஜனங்கள் மேல வெளிச்சமா வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம ஒன்று கூடி சேர்ந்து ஒரு மாஸ் குரூப்பா, மாஸ் பீப்புளா, மாஸ் மீடியாவா நம்ம இருந்து, மாஸ் குரூப்பா இருந்து நம்ம ஆராதிக்கிற அவருடைய பிறப்பை சொல்லுகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த உலகிற்கு அறிவிக்கிற நாள் தான் கிறிஸ்துமஸ். வரலாற்று பின்னணிகளின்படி பார்க்கும் பொழுது இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு நாள். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவர் வந்து இந்த உலகத்தை பிறந்த நாளை ஒரு நாளாக நாம் அமைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பைட்டை இந்த முதலாவது சீசன்ல இந்த வருடத்திலே இந்த முதலாவது சீசன்லே நாம் தியானித்திருக்கிற கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தைக்கு பின்னணியத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடுகள்லையும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியங்களை குறித்து, கிறிஸ்துமஸை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி வருகிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வந்து சேரட்டும். உங்கள் வறுமைகள்லாம் மாறட்டும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் பண்டிகை நாட்கள் எல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் நல்ல போஷிப்பினாலும் நல்ல திருப்தியினாலும் நீங்கள் திருப்தியாகி எல்லா உங்கள் செல்வங்களினாலும் உங்களுடைய பொருட்களினாலும் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் தேவை உள்ளவர்களையும் அந்நியர்களையும் நீங்கள் உபசரிக்க மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.